அடடா வாங்க சம்மந்தி. சம்மந்தி உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். பொண்ணு பெருமிச்சு ஆயிட்டா, ஏற்கனவே பேசி வச்சுட்டான். உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணிடலாம். மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்படியா? அடடா ரொம்ப சந்தோஷம். சின்னண்ணே, டேய் தம்பி சின்னண்ணே, உனக்கு தை மாசம் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால அங்கங்க சுத்துறவால வச்சுக்காத. ஆட்டுக்கு போனியா, ஆடை மேய்ச்சியா, ஆட்டை பட்டியல் ஓட்ட அனுப்பிச்சா ஊடு வந்து சேரு. சரிப்பா. சம்மந்தி அப்ப நான் வரட்டுங்களா? என்ன அவசரம்? ரொம்ப தூரமா வந்திருக்கு, ரொம்ப தூரத்துல வந்திருக்கிறீங்க. 2 நாள் தங்கி இருந்துட்டு தான் போய. அங்க போய் மட்டும் தான் என்ன வேலை? ரொம்ப தூரம் நடந்து போனோம், லேட் ஆயிரும். நான் கிளம்புறேங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? அடடா சம்மந்தி, எப்போ வந்தீங்க? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கிறீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீ நல்லா இருந்தா சரி சம்மந்தி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர்ல மலை மாதிரிலாம் எப்படி இருக்குது? மழை எல்லாம் அதே மழை தான். உங்க ஊர்ல பெய்ஞ்ச மழையை தான் அதே வறட்சியில் தான் இருக்குது. மழை எங்கனால மழை பெய்ஞ்சுங்குது? எல்லாம் அந்த வர ஓட்டு மழை தான் பெய்யுது. அப்புறம் சம்மந்தி என்ன விஷயமா வந்தீங்க? பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, உங்க கூட தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்த சம்மந்தி. அடடா ரொம்ப நல்லதா போச்சு. நானும் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நீ வந்து நல்ல செய்தி தான் சொன்ன. அடுத்த வாரம் நான் முறைப்படி வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துடுறேங்க. சரிங்க சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. டே ரமேஷ், மாமுடி பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம்டா. சரிப்பா. சம்மந்தி மாமனி ஒரு வாரத்துக்கு கேட்டுருங்க. அவன் என்னத்துங்க கேட்கணும்? கட்டுறா தாலினா கட்டிட்டு போறான் கழுத. அவனை போய் நாம என்னத்துக்கு போய் கேட்கணும்? பையன் என்ன வேலை செய்யறாப்ல? பையன் என்ன வேலை செய்யறான் சம்மந்தி? நம்ம விவசாய தொழில் என்ன சொல்லல. காலையில இந்த ஏற ஓட்டுவான், ஏற முடிச்சுட்டு ஆட்டுக்கு ஓட்டுன்னு காட்டுக்கு போவான். பொழுதுக்கும் காட்டுல ஆடை மேய்க்குவான். சாயந்தரம் கொண்டாந்து ஆட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவான். நம்ம காட்டுல இருக்கிற வேலைக்கு நாம ஆளை தேடி கிடக்குறோம் வேலை செய்யறதுக்கு. இவன் போய் எந்த வேலைக்கு போக போறான்? நம்ம காட்டுல இருக்கிற வேலைக்கு செஞ்சாவே மிச்சம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அடடா வாங்க சம்மந்தி. நல்லா இருக்கிறோம். இப்பதான் வரீங்களா? இல்ல தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? தொழில் எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தொழில் அது பாட்டு போயிட்டு இருக்குது. பக்கத்துல சந்தை ஒரு வேலையா வந்தேன். அப்படியே சரி நம்ம சம்மந்தி உனக்கு சொல்லிட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன் சம்மந்தி. உட்காருவாங்க. அப்புறம் சம்மந்தி வேலை வெட்டில எப்படி போகுது? பணியெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் நல்லா போயிட்டு தாங்க இருக்குது. பையனுக்கு வேற 25 வயசு ஆகி போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா எனக்கு என்னப்பா அவசரம், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லு பேச்சு கேட்காரு. அப்படியே ஓடுறான் சம்மந்தி. வாடா அறிவே, மாமா வந்துங்கிறாரு. அவரு ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். வயசு வேற ஏற்கனவே போயினே இருக்குது. சும்மா படிப்புன்னு படிச்சுனே இருக்காத. அதனால மாமா வந்துங்கிறாரு, கல்யாணம் பண்ணிடலாம். வருஷம் மாரியம்மனுக்கு போயிருக்கேன். பொண்ணு நல்லா இல்ல, வேற ஏதாவது பார்ப்பா. அப்படி இல்லைன்னா நம்ம அத்தோட்டு ஒன்று பொண்ணு ஒண்ணுக்குது, அதை ஒன்று பார்த்தலாம் மாடலாம். அது மூஞ்சோ அது வாயோ அது என் பர்சனாலிட்டிக்கு செட் ஆகுதுப்பா. எனக்கு பாக்குற வேலையை மட்டும் நானே பாக்குறேன். நீங்க கொஞ்சம் அங்கே இருந்தா போதும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா பொண்ணு நீங்களே போய் தேடி கெஞ்சினா கூட பொண்ணு கிடைக்காதா. அதனால சொல்லு பேசி வச்சுக்கின்னு ஏதோ உங்க ஒத்து பொண்ணு இல்லை உங்க மாமத்து பொண்ணு ரெண்டுல ஏதோ ஒண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா. கொஞ்சம் இன்னும் 2 வருஷம் போட்டு இருப்பா. அப்ப இத்த புரோக்கர் வீடா? ஆமாப்பா, இதான் புரோக்கர். வா போலாம். ஏப்பா இப்ப பாக்குற பொண்ணு செட் ஆகுமா? நம்ம 15-20க்கு மேல பொண்ணு பாத்துட்டோம். டேய் என்னடா பண்றது? எங்க போனாலும் பையன் கவர்மெண்ட் வேலை இருக்கிறேன்னு கேக்குறாங்க. போய் பாக்கலாம். அடாடா வாங்கப்பா, நானே போன் பண்ணலாம்னா நீங்களே வந்துட்டீங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கு, போய் பார்க்கலாமா? சரி பார்க்கலாமே. பெரியவரே, பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வயசு ஏறினா போதும். 35க்கு மேல போயிடுச்சு. எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்க. தம்பி இப்பெல்லாம் பொண்ணு ரொம்ப டிமாண்டு. எங்க போய் பொண்ணு கேட்டாலும் மாப்பிள்ளை வேலையில இருக்கிறானான்னு கேக்குறாங்க. ஏங்க எங்க பையன் ரொம்ப நல்ல பையங்க. நான் யாருக்கிட்டையும் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு நிலம்பலம் நிறைய இருக்குங்க. பையன் வந்து வேலையில இருக்கணும் இல்லையா? லவ் பண்ணி நல்லா லவ் பண்ணி ஏமாத்துற திறமையாவது இருக்கணும். ரெண்டுமே இல்ல. விவசாயத்தை பண்றவனுக்கு போய் பொண்ணு கொடுன்னா எவன் பொண்ணு கொடுப்பான் சொல்லு? இப்போ நல்லா இருக்கிற பொண்ணுங்க 10வது தாண்டறதில்ல, பசங்க விடுறதில்ல. நல்லா வேகமா பைக் ஓட்டணும் இல்லையா, குடிச்சுட்டு ரோட்ல டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி பசங்களை பார்த்து தான் பொண்ணுங்க கூட்டின்னு ஓடுறாங்க. இப்போ பையன் நல்ல பையன் சொல்ற, வேலையும் இல்ல, ஏதாவது அப்படி இப்படிங்கிற பொண்ணு தான் செட் ஆகும். பேசாம என் பையனுக்கு 2ஆம் தரமா இருந்தாலும் பாருங்க, வயசு 35 தாண்டி போயிட்டே இருக்குது.